சார் வணக்கம். ஸோ நம்மளோட ஆதியோகி நிறுவனத்தில் அனைவருக்கும் உணவு ஆதியோகியின் கனவுன்னு சொன்ன மாதிரி இன்றைக்கு தாம்பரம் ஆஃபீஸில் டாக்டர் மணிகண்டன் ஃபவுண்டேஷன் சார்பாக ஒரு 100 பேருக்கு நம்மால் முடிந்த உணவு நம்ம தரோம். ஸோ இந்த அருமையான அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண நம்ம நிறுவன தலைவர் டாக்டர் மணிகண்டன் சாருக்கு நம்ம எல்லா சார்பாகவும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த விழாவானது, இந்த அருமையான திட்டமானது தமிழ்நாடு முழுக்க நம்ம எல்லா பிரான்ச்சிலையும் அது ஓப்பன் ஆக போகுது. இன்றைக்கு முதல் கட்டமாக தாம்பரம் பிரான்ச்சில் ஒரு 100 பேருக்கு நம்ம நிறுவனத்தின் சார்பாக டாக்டர் மணிகண்டன் அவர்களின் ஃபவுண்டேஷன் சார்பாக இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு நம்ம கூட இருக்கிற நம்ம விபி சார், மிஸ்டர் அலெக்ஸ் சார் இருக்காங்க. ஸோ நம்ம டீம் எல்லோரும் இருக்காங்க. ஸோ எல்லா சார்பாகவும் நம்மளுடைய டாக்டர் மணிகண்டன் சாருக்கு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த திட்டம் மேலும் மேலும் எல்லா இடத்துலையும் பரவாயில்ல சொல்லிட்டு நாங்கள் மனதார பிரார்த்திக்கிறோம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் உணவு ஆதியோகியின் கனவு அந்த திட்டத்தின்படி நாங்கள் இப்போது நற்பணியாக எங்களுடைய அலுவலகம் தாம்பரம் அலுவலகத்தில் ஒரு 100 பேருக்கு மேலே இன்றைக்கி அன்னதானம் கொடுத்தோம். செவ்வாய்க்கிழமை ரெகுலராக இந்த அன்னதானம் தாம்பரம் அலுவலகத்தில் ஆரம்பித்து எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 25 அலுவலகங்களில் இந்த பணியை நாங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னதானம் கொடுக்குறதா முடிவெடுத்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அலுவலகத்தை சேர்த்துக்கிட்டு மக்களுக்கு எங்களால் முடிந்த உதவியை, அதாவது வள்ளுவர் சொல்லியிருக்காரு, ஒரு நோன்பு இருப்பதை காட்டிலும் ஒருத்தருக்கு பசிக்கு உணவளிப்பது ரொம்ப சிறந்ததுன்னு வள்ளுவர் தந்த திருக்குறள் சொல்லியிருக்காரு. அதேமாதிரி ஒருத்தருக்கு உணவு இல்லைன்னா ஜகத்தினையே அழித்திடுவோம்னு பாரதியார் பாடுறாருன்னா, அந்தளவுக்கு ஒரு சிஸ்டத்தில் நம்ம குறை இருக்குது, அதனால தான் எல்லாருக்கும் உணவு கிடைக்க மாட்டேங்குதுன்றத தெளிவாக சொல்கிறாரு. ஸோ இங்கே இதை பார்த்து அனைவரும் அவங்களால முடிஞ்ச அளவு உணவு வீணடிக்காமல் அவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாடு வளமாக இருக்கும், எந்தவித பசி பட்டினி பஞ்சமும் இருக்காது. ஸோ அதற்காக நாம் அனைவரும் எல்லாருக்கும் உணவு கிடைக்க, இந்தியர்கள் அனைவருக்கும் இல்லாமல் உலகத்தில் இருக்க அனைத்து உயிர்களுக்கும் உணவு கிடைக்க வழி செய்வோமாக, அது மாதிரி ஒரு சிஸ்டத்தை அமைப்போமாக. அதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் எவ்வளோ முடியுமோ எங்களால் ஒவ்வொரு அலுவலகமாக தினந்தோறும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்து நடவடிக்கைகள் எடுப்போம். ஆதியோகி டாக்டர் மணிகண்டன் ஃபவுண்டேஷன் மூலமாக இதை கண்டிப்பாக செய்து முடிப்போம்னு நம்புகிறோம். நன்றி.